இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கோதுமை மாவு, ரவை, தேங்காய் இதையெல்லாம் வச்சு சூப்பரான இன்ஸ்டண்ட்டான ஒரு ரொட்டி ரெசிபி பார்க்கலாம். இது வந்து செய்யறதுக்கு 10 நிமிஷம் போதும். இந்த சைட் டிஷ்ஷும் இந்த மெயின் டிஷ்ஷும் பண்ணுறதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். குறிப்பாக இதை வந்து பசங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்க, எத்தனை சாப்பிட்றாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. அதனால நீங்கள் மாவு ரெடி பண்ணும்போதே நிறைய மாவு ரெடி பண்ணிக்கோங்க, அவ்வளவு டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு வந்து இந்த சைடிஷ் வந்து ரொம்ப அருமையாக இருக்குங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா கட்டாயமாக இந்த சைடிஷ் நீங்கள் கொடுங்க. அதே போல் இந்த டிஃபன் வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஃபன் தான். சின்னவங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் வந்து தேங்காய் துருவல் எடுத்துக்கோங்க. தேங்காய் துருவல் எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு இந்த ரொட்டி நல்ல ஃப்ளேவராக இருக்கும். நான் வந்து 1.25 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து 2 கப் வரைக்கும் கூட நீங்கள் மாவு எடுத்துக்கலாம். அதே போல் கோதுமை மாவுக்கு பதிலாக நீங்கள் மைதா மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். மைதா மாவு அன்ஹெல்த்தின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக கோதுமை மாவே எடுத்துக்கலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் வெள்ளை ரவை சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உப்பு ரொம்ப அதிகமாக சேர்த்துற வேணாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் வந்து சேர்க்கும்போது அங்கங்கே கடி போடும் சாப்பிடும்போது, அப்போ டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு சீரகம் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிடலாம். ஆனால் சீரகம் சேர்த்து செஞ்சீங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதே போல் அதிகமாகவும் சேர்த்துறாதீங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துட்டு நல்ல மாவை கலந்து விடுங்க. அந்த தேங்காயில் உள்ள ஈரப்பதத்தை வச்சு எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா அழுத்தம் கொடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி வந்து லைட்டாக தெளித்து மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம சப்பாத்தி மாவுலாம் ரெடி பண்ணுவோம் பாருங்க, அது போல் ரெடி பண்ணிக்கணும். ஆனால் கொஞ்சம் மாவு லூஸாக இருக்கணும். உங்களுக்கு தேவைப்பட்ட இதில் ஒரு 2 டீஸ்பூன் வந்து கீ கூட சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னும் ரொம்ப வாசனையாக இருக்கும் ரொட்டி. இப்போ பாருங்கள், நான் வீடியோவில் காட்டுற மாதிரி நல்ல சாஃப்டாக மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம எப்பொழுதும் சப்பாத்தி மாவுக்குள்ளே மிக்ஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதை விட கொஞ்சம் லூஸாக இருக்கணும் மாவு. இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும். இப்போ இந்த மாவை ஒரு 5 நிமிஷத்துக்கு ஊற வச்சிருங்க. ரவை சேர்த்துருக்கிறதுனால 5 நிமிஷம் ஊற வைக்கிறோம். ஒருவேளை நீங்கள் ரவை சேர்க்காம செஞ்சீங்க அப்படின்னா ஊற வைக்க தேவையில்லை. பிசைஞ்ச உடனேயுமே நீங்கள் ரொட்டி செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். நம்ம இந்த பொடி வந்து ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். பேன் ஹீட் பண்ணி அதில் 1 கப் வந்து துருவன தேங்காய் சேர்த்துருக்கேன். பேன் ஹீட் பண்ணும்போது நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. ரொம்ப ஹீட் ஆயிடுச்சு அப்படின்னா தேங்காய் கருகிடும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தேங்காயில் உள்ள அந்த ஈரப்பதம் போகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். தேங்காய் நல்லா கலர் மாதிரி ஒரு வாசனை நல்லா வரும், அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. கைவிடாமல் வறுத்துக்கணும். கைவிட்டுட்டீங்க அப்படின்னா அங்கங்கே கருகிடும். லோ அல்லது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தான் வறுக்கணும். இப்போ பாருங்கள், தேங்காய் இந்த அளவுக்கு கலர் மாதிரி வரணும். தேங்காய்லாம் அந்த உதிரியாக தனித்தனியாக வருது பாருங்கள். நீரெல்லாம் ட்ரை ஆகிடுச்சு. தேங்காய் இப்போ உதிரியாக வந்துருச்சு பாருங்கள். இந்த பக்குவத்துக்கு வறுபட்டதுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தேங்காயை ஆற வச்சுருங்க. நல்லா ஆறின பிறகு தான் நீங்கள் அரைக்கணும். இப்போ மிக்ஸி ஜாருக்கு இந்த தேங்காயை மாற்றிக்கலாம். தேங்காயை மாற்றினதுக்கப்புறம் காரத்துக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ பூண்டு வந்து ஒரு 15 பல்லு நான் பூண்டு சேர்த்துருக்கேன். பூண்டுலேயும் காரம் இருக்கும், அதனால் மிளகாய் தூள் சேர்த்திங்க அப்படின்னா கவனமாக பார்த்து சேருங்க, ரொம்ப காரமாயிடும். இப்போ உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் இதை தண்ணி எதுவுமே சேர்க்காம பல்ஸில் வச்சு ஒரு 2 சுற்றி எடுத்துகிட்டு வந்துடுங்க. கொஞ்சம் திரியாக அரைஞ்சி வரும். இப்போ நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள், இது போல் அரைச்சிக்கோங்க. அதே போல் பூண்டு வந்து தோலோடு சேர்த்துக்கோங்க, தோலை நீக்கிட்டு சேர்க்காதீங்க. இந்த அளவுக்கு நல்லா கொரப்பாக அரைச்சிக்கோங்க. நான் வந்து நார்மல் தேங்காய் தான் எடுத்திருக்கேன். அதுக்கு பதிலாக நீங்கள் கொப்பரை தேங்காய் எடுத்தாலும் எடுத்துக்கலாம். இப்போ பொடி ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு பவுலுக்கு நான் மாற்றிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் கூட சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். வெறும் பொடியவே சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் எண்ணெய் கலந்து கூட சாப்பிட்லாம். எண்ணெய் மிக்ஸ் பண்ணினீங்க அப்படின்னா நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய் இது 3த்துல ஏதாவது ஒரு எண்ணெய் மட்டும் கலந்து சாப்பிடுங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். பசங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா இது போல் எண்ணெயில் மிக்ஸ் பண்ணி கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சைடிஷ் தான் இது. இந்த பொடி நான் வந்து கடலெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஃப்ளேவராக இருந்தது, ரொம்ப அருமையாக இருந்தது டேஸ்ட்டு. இப்போ பொடி ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த பொடியை கட்டாயமாக மிஸ் பண்ணிடாமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரொட்டிக்கு அவ்வளோ அருமையாக இருந்தது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம ஊற வச்சுருந்த மாவும் நல்லா ஊறி வந்திருக்கு. 5லேருந்து 10 நிமிஷம் கூட நீங்கள் ஊற வச்சுக்கலாம். மாவு எந்த அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு ரொட்டி நல்லா சாஃப்டாக கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ மறுபடியும் ஒரு தடவை இந்த மாவை கலந்து விட்டுக்கோங்க.
நல்லா அழுத்தம் கொடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறம் நீங்கள் உருண்டைகளாக உருட்டி சப்பாத்தி மாவு மாதிரி திரட்டி சப்பாத்தி கட்டையில் வச்சு திரட்டி நீங்கள் ரொட்டி செஞ்சாலும் செஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா டைரெக்டாக தோசைக்கல்லில் தட்டி நீங்கள் ரொட்டி செஞ்சாலும் செஞ்சுக்கலாம். உங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி செய்யுங்க. எது ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இப்போ நான் சொல்கிற மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது போல் ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஸ்டீல் பிளேட்டு கூட எடுத்துக்கலாம். இதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா தடவி விட்டுக்கோங்க பிளேட்டில். எண்ணெய் அல்லது கீ எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. கீ சேர்த்திங்கன்னா இன்னும் ரொட்டி நல்ல வாசனையாக சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ இதில் வந்து நம்ம உருட்டி வச்சுருந்த அந்த மாவை எடுத்து நல்லா மெலிசாக தட்டி விட்டுக்கோங்க. எந்த அளவுக்கு மெலிசாக தட்ட முடியுமோ அந்த அளவுக்கு மெலிசாக தட்டிக்கோங்க. இப்போ பாருங்கள், ரொம்ப ஈஸியாக தட்டிடலாம். நீங்கள் சப்பாத்தி கட்டையில் வச்சு திரட்டுறதுக்கும் தோசைக்கல்லில் வச்சு தட்டுறதுக்கும் இது போல் செஞ்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு டைமிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ தோசைக்கல்ல நல்ல ஹீட்டில் இருக்கணும் தோசைக்கல். இப்போ எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போது நம்ம ஏற்கனவே தட்டி வச்சுருந்த அந்த ரொட்டியை தோசைக்கல்லில் சேர்த்துக்கலாம். கல் நல்லா சூடாக இருக்கும்போது மட்டும் அந்த மாவை சேருங்க உள்ள, இல்லைன்னா போய் ஒட்டிக்கும். இப்போ சேர்த்ததுக்கப்புறம் 20 செகண்டுக்கு ஒரு தடவை 2 சைடும் மாறி மாறி திருப்பி திருப்பி விடுங்க. ஒரே சைடு குக் பண்ணக்கூடாது. இப்போ 10-20 செகண்ட் ஆனதுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கலாம். இந்த ரொட்டிக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா கீ சேர்த்துக்கோங்க. பட்டர் கூட சேர்க்கறதா இருந்தால் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா செவந்து வந்திருக்குங்களா? இதே போல் மாற்றி மாற்றி திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கணும் அடிக்கடி. நல்லா கோல்டன் கலர் வந்ததும் நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். நல்லா கோல்டன் கலர் வந்திருக்கு பாருங்க. கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. அப்பதான் உள்ளாரெல்லாம் நல்லா வெந்து வரும். இப்போ 2 சைடுமே நல்லா வெந்துருச்சு. நான் வெளியில எடுத்துக்கிறேன். நான் எண்ணெய் வந்து கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பமா இருந்தால் எண்ணெய் இன்னும் கூட நீங்க தாராளமா சேர்த்துக்கலாம். வெளியில நல்ல முறுமுறுன்னு இருக்கும், உள்ள சாஃப்டா இருக்கும், அவ்வளோ அருமையா இருக்கும். இப்போ நான் பிளேட்டுக்கு மாத்திக்கிறேன். இது வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்குங்க. டிஃபன் வந்து கொஞ்சம் வித்தியாசமா பசங்களுக்கு இது போல செஞ்சு கொடுத்து பாருங்க. எத்தனை சாப்பிட்றாங்கன்னே தெரியாது, கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. டேஸ்ட் அவ்வளோ அமிர்தமா இருக்கும். இந்த ரெசிபியெல்லாம் மிஸ் பண்ணிடாம உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள். கோதுமை மாவை வச்சு ஏகப்பட்ட ரெசிபி நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். எல்லாமே இன்ஸ்டண்ட்டான ரெசிபி தான். நம்ம சேனலில் போயிட்டு ஃப்ரீ டைமில் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரொட்டிக்கு வேறு ஏதாவது சைடிஷ் ரெடி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பன்னீர் கிரேவி, மஷ்ரூம் கிரேவி, அப்படி இல்லைன்னா மட்டன், சிக்கன் அது போல் கிரேவி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். செஞ்சு பாருங்கள். அதே போல் நாளைக்கு என்ன டிஃபன் ரெசிபிஸ் உங்களுக்கு வேணுன்றதையும் நீங்கள் மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இந்த ரெசிபி கட்டாயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அனிதா டேஸ்ட் கார்னர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸோடு சந்திக்கிறேன். பபாய்.